ஹாய் நண்பா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோன் சீரீஸில் கடந்த 3 வருஷமாக விவோ தான் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, காஜி மாடலை ப்ரொமோட் பண்ணி விற்கிறாங்க, மக்கள் ஏமாந்துட்டு வாங்குறாங்க, அவங்க டார்கெட் பண்ணி விற்கிறாங்க. படிக்காதவன் வந்தால் இந்த மாடலை கொடுக்கணும், நல்லா விவரமாக பேசுகிறவன் வந்தால் இந்த மாடலை கொடுக்கணுங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதில் பார்த்திங்கன்னா பூர்விகா நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. அப்படி ஏமாற்றி விற்கிறனால தான் அவங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க. உள்ளே போய் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கவனமாக பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஏனோ தானான்னு சொல்லி அவங்க சொல்கிறது, இப்போ படிக்காதவங்க கிராம சைட்லேருந்தெல்லாம் ஃபோன் வாங்க போகிறாங்க, அவங்க பையனுக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குது, அவங்க பேரண்ட்ஸுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. கடையில் சொல்கிறதே வேத வாக்குன்னு நினச்சிட்டு வாங்குறாங்க. அந்த காஜி மாடலில் பார்த்திங்கன்னா, இப்போ விவோவில் பார்த்திங்கன்னா ஒய் சீரியஸ் வி சீரியஸ் ரெண்டுமே அட்டை காஜி மாடல். இப்போ லான்ச் பண்ண V17 கூட அந்த 40,000 ஸ்னாப் ட்ராகன் 7th Gen 4 எடுக்கிறீங்க, இன்னும் ஒரு 5 ரூபா 7 ரூபா போட்டிங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8th Gen 5 இருக்குது, அதையே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். அதையே யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எடுத்துகிட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் ரிட்டர்ன் போட்டிங்கனாலும் எவ்வளோ அடி வாங்கும்? 10,000 ரூபா அடி வாங்கும். சின்ன கான்செப்ட் தான். யோசிக்காமல் எடுக்கிறீங்க, பணத்தை லாஸ் பண்ணுறீங்க. அதே கான்செப்டில் தான் எல்லா கடையும் ஓட்டிகிட்ருக்காங்க. ஃபோன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக ரிசர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள். தெரிலையா, நல்லா தெரிஞ்சவன்கிட்ட கேளுங்க. அறகுறையாக தெரிஞ்சவன்ட்டு மாப்பிள்ள இதர்றா, மாப்பிள்ள அதர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாட்டா காட்டிட்டு போயிடுவான். நாளைக்கு பிரச்சனைனா நீ தான் ஃபேஸ் பண்ண போகிற, உனக்கு தான் பணம் லாஸ். அந்த வகையில் விவோட அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா X300 FE லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி X200 FE எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். போன வருஷம் X200 FE பார்த்திங்கன்னா 55 ரூபா, அப்புறம் 60 ரூபா. இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது இப்போ லாஸ்ட் இயருக்கு 5,000 தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் இந்த டைம் லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில் 66, 73, கிட்டத்தட்ட 10,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. 12,256, 12,512, 80, 90 இல்லை. எதுக்கு இந்த X300 FEன்னு நான் சொல்கிறேன், இதையும் ப்ரொமோட் பண்ணி விற்பாங்க. ஏமாந்து வாங்குறவன் வாங்கிக்கிட்டே தான் இருப்பான், லாபம் பார்த்துட்ருப்பான். சப்போஸ் இதை ரெடி கேஷில் வாங்க போகிறீங்க, நீங்கள் குறைச்சி பேசலாம். ஏன்னா ரெடி கேஷில் வாங்க போகிறீங்க, எந்திரிச்சு வெளியே கிளம்புனா கடைக்காரனுக்கு தான் லாஸ், உங்களுக்கு லாஸ் இல்லை. இதில் அவனுக்கு எப்படியும் ஒரு இப்போ X300 FE விற்கிறான்னா, நான் அடித்து சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா லாபம். ரெடி கேஷில் ஆன்லைன் ப்ரைஸுக்கு தான் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான்னா 10,000 ரூபா லாபம். நீங்கள் குறைச்சி பேசலாம், ஏன்னா நீங்கள் EMI போட கிடையாது, ரெடி கேஷில் எடுக்கிறீங்க. என்ன கேட்டால் இந்த மாடல் வாங்குறது வேஸ்ட்டு. இதுக்கு ஈக்குவலாக IQ 1+ல் நத்திங்லாம் அமௌண்ட்டு கம்மியாகவும் ஸ்பெக்கு அதிகமாகவும் சூப்பராக இருக்கும் அந்த மாடல்லாம். இதை வாங்கி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. V70K நான் அவ்வளோ காண்டான வாங்கினவனையெல்லாம் கண்டமே திட்டி விட்டேன். ஒரு செகண்டு நிதானமாக யோசிச்சு பாருங்கள், கம்பேரிசன் போட்டு பாருங்கள். ப்ரைஸ் எடுக்க போகிறது 10,000 12,000 கிடையாது, 80,000 ரூபா ஃபோன் எடுக்கிறீங்க. ப்ரொமோட் பண்ணி விற்கிறவங்க இருக்காங்க, ஆனால் நீங்கள் தெளிவாக எடுங்க. நீங்கள் தெளிவாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறதுல OnePlus மற்ற பிராண்டை பாருங்கள். இப்போ OnePlusக்கும் சர்வீஸ் சென்டர் எல்லா பக்கம் வந்துருச்சு. OnePlusம் Oppo, Realme 3 கொலாபரேட் ஆகிடுச்சு. சர்வீஸ் சென்டர் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் சர்வீஸ் சென்டர் இல்லாதனாலே எடுக்காமல் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் தான். ஒன்றும் இல்லை, இந்த மாடலில் அதிகபட்சம் 3 கலர் வேரியண்ட்டு. பேக் கேமரா 50, சோனி கேமரா, செகண்டும் அதே தான், ஃப்ரண்ட்டு 50 MP, சாம்சங்கோட லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 6500 mAh பேட்ரி, 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பெரியதாக ஒன்றும் கிடையாது. அந்த V70 இருக்கிற கேமரா கான்செப்ட் தான் X200 FEயும். லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சேச்சுரேஷன் கலர் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இவனோட கான்செப்ட்டு இந்தியாவுக்குள்ளே எந்த மாடலில் கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்குறதுக்கு இழுச்சு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இவனும் 3 வருஷமாக இதை பண்ணி தான் அவன் நம்பர் 1 இருக்கான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு மாடல் கேட்டால் இது ஃபேன் எடிஷன் சொல்லி கம்மியாக தான் நாங்கள் ப்ராடக்ட் தயாரிப்போம், டிமாண்டை க்ரியேட் பண்ணுவான். யோசிச்சு வாங்குங்க. இந்த மாடல் வாங்குறதுக்கு நீங்கள் வாங்காமே இருக்கலாம், கடையில் ப்ரொமோஷன் பண்ணுற. நீ என்ன மாடல் எடுக்க போகிறியோ, இப்போது ஒரு மாடல் எடுக்க போகிறீங்க, நல்லா ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு போவீங்க. உள்ளே போய் மண்டையை குழப்பினான்னா நீங்கள் மண்டையை குழப்பக்கூடாது. குழம்புனா நீங்கள் தெளிவாக இருக்கணும். இது ப்ரைஸ் அதிகம் நண்பா, ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்பெக்கு உள்ள வேஸ்ட்டு. இந்த மாடல் டோட்டலாக நீங்கள் எடுக்காமல் விடுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. தயவு செஞ்சு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அலர்ட் ஆகிக்கோங்க. ஒரு நிமிஷம் கம்பேரிசன் போட்டு பாருங்கள்.
அவ்வளோதான் ஸ்பெக்கு. 6.31 ஸ்மால் சைஸ், ஓகே. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 6500 mAh பேட்ரி, பேக்கில் 50, ஃப்ரண்ட்டில் 50. அதை தாண்டி என்ன இருக்குது? எல்லா ஃபோன்லேயுமே வாட்டர் ப்ரூஃப் வந்துருச்சு. ஒன் ப்ளஸ்லாம் கேமராவோட கிளாரிட்டி, அதோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஏதோ ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து நம்ம கையில் வச்ச மாதிரி இருக்கும். அந்த ஒன் ப்ளஸோட லென்ஸ் எல்லாமே ஆப்டிமைசேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இவன் ஏதோ விற்கணும், ப்ரொமோட் பண்ணணும், சேல் பண்ணணும், நம்பர் 1 பிளேஸை விடக்கூடாதுங்கிறக்காக அவன் பண்ணிகிட்ருக்கான். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். தெரியாதவங்க போய் எடுத்து ஏமாறுறாங்க மறுபடியும். மோஸ்ட்டாக இந்த பிராண்ட் ஐஃபோன் எடுக்க வரவங்களாம் மண்டையை கழுவுவாங்க. ஸோ கவனமாக இருங்க. தேங்க்யூ, பை பாய்.